வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளையாரை பார்க்குறோம். இந்த பிள்ளையார் எனக்கு வெளியே ரோட்டு வெளியில் தான் கிடச்சாரு. எனக்கு இந்த பிள்ளையாரை பார்த்த உடனே அதை எனக்கு தூரத்துக்கு போட்டு போடுறதுக்கு மனசு வரலை. 2-3 முறை பார்த்தேன். நான் அதே இடத்துல தான் இருந்தது, வெளியே ரோட்டில் தான் இருந்தது. தலை தனியாக இருந்தது, கை தனியாக இருக்குது. இன்னும் இந்த கை உடஞ்சிருக்குது, இந்த விரல் உடஞ்சிருக்குது, இல்லை அந்த மாதிரி டேமேஜாக இருக்குது. அதனால் எனக்கு இந்த பிள்ளையார் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த பிள்ளையாரை போட்டுட்டு வர்றதுக்கு மனசு வரலை. ஒரு சேலஞ்சிங்காக பண்ணலாம், அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையாருக்கு நேற்று நைட்டு முழுசும் இந்த ஒர்க்கு தான். இந்த கை விரல் இல்லாமல் இருந்தது இல்லையா, இந்த விரல் வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து அட்கசிவ் வச்சு ஒட்டியிருந்தோம், நம்ம நல்லா ஒட்டியிருக்குது. ஒயிட் சிமெண்ட்டை வச்சு போட்டிருக்கேன், ஃபெவிகால் சேர்த்து கொஞ்சம் ஒட்டியிருக்கிறேன். இந்த கிரீடமும் பாதி இல்லாமல் இருந்தது இல்லையா, இப்போ செய்திருக்கிறேன். மேலே டெக்கரேட்டிங் ஒர்க்கெலாம் இந்த பிறகு கொடுக்கணும். பின்பக்கம் இருக்குது இந்த கைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒர்க்கு காய வச்சுருக்கேன் பாருங்கள். சிமெண்ட்டும் ஃபெவிகால் எல்லாம் சேர்த்து தான் இது பண்ணினேன். ஏன்னா அந்த கை தனியாக நிற்காது, வெயிட்டாக இருக்கும், பின்னாடி எந்த பிடிப்பும் கிடையாது. அதனால் அதுக்கு பின்பக்கமாக இது வச்சுருக்கேன், கம்பியும் நெட்டும் வச்சு, இந்த இடத்துல கம்பியும் நெட்டும் வச்சு சிமெண்ட்டை வச்சு பூசி வச்சுருக்கிறேன். அதனால இந்த கையை கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லாவே காஞ்சிச்சு, நல்லா பிடிச்சிச்சு. இனிமேல் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண கையில் இந்த கையில் வர மாம்பழம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வரும், அல்லது இப்படி வரும். அதுக்கு கம்பி வச்சு விரல் கம்பி வளைச்சி அதில் சிமெண்ட்டில் துணியை சுற்றி இப்படி விரல் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல இது தனியாக நிற்காது. அதனால் இதில் ஹோல் போட்டு இந்த கம்பியெல்லாம் உள்ளே கொடுத்து அதில் ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். அப்புறம் மேலே ஒயிட் பட்டி பவுடர் வச்சு இன்னும் ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு செய்யணும். இதுதான் உங்களுக்கு காட்டணுங்கிறக்காகவே வச்சுருந்தேன். கம்பி வச்சு தான் செய்திருக்கிறேன். கம்பி வச்சு விரல் வச்சு இந்த பக்கம் வச்சு சிமெண்ட்டு துணியை கிளாத் இந்த மாதிரி சின்ன கிளாத்தை கிழிச்சி அதை சிமெண்ட்டில் முக்கி அப்படி சுற்றி இப்படி வச்சு காய வச்சுருக்கிறேன். இனி இதை ஃபினிஷ் பண்ணணும், இந்த இடத்துல வைக்கணும். மற்ற ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இந்த இடத்துல இப்படி வரும். தலை தனியாக இருந்ததை நம்ம இப்போது அதில் ஒட்டி வச்சாச்சு பாருங்கள். பின்னாடியெல்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணது எதுவுமே வழியே தெரியாது. எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். சிமெண்ட்டு அண்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு செய்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி பெயிண்டிங் ஒர்க் தான். அதை பண்ணிவிட்டு இனி பார்க்கலாம். இந்த நம்ம ஏற்கனவே நான் காட்டியிருந்த அந்த பிள்ளையார் ரெடி ஆயாச்சு. எல்லா வேலை ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக பண்ண பிறகு நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போது வித்தியாசமாக உங்களுக்கு தெரியுதா, நல்லா இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.